வீடு கட்ட பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து முதல் வீடா இருக்கும். வீடு கட்டத்துல சில விஷயங்கள் வந்து கவனிக்காம சில தவறுகள் வந்து செஞ்சிருப்பாங்க. பட் ஆனா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து சில வருஷம் கழிச்சு வந்து பார்த்தோம்னா, அது வந்து பெரிய பிரச்சனையா வந்து நிக்கும். அப்போ வந்து அத சரி பண்ணதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, சில லட்சங்கள் செலவாகும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய மன உளைச்சலும் செலவாகும். ஸோ நம்ம வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு 20 பாயிண்ட் வந்து நீங்க வந்து செக் பண்ணிக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முன்னாடி இந்த பாயிண்ட்லாம் கரெக்ட்டா செக் பண்ணிட்டு நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல எந்த ப்ராப்ளமும் இருக்காது. வெல்கம் டு சாயாலினி யூடியூப் சேனல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லீகல். அதாவது பார்த்தீங்கன்னா, உங்கள் லேண்டோட லீகல் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். உங்கள் லேண்டுக்கு பட்டா, சிட்டா, டாக்குமெண்ட்டு, இண்டிவிஜுவல் எஃப்எம்டி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுக்கு முன்னாடியே உங்கள் டாக்குமெண்ட்டும் கரெக்டாக இருக்கணும், உங்கள் லேண்டும் கரெக்டாக இருக்கணும். உங்கள் லேண்டோட டாக்குமெண்ட் மட்டும் இல்லை, உங்கள் லேண்டோட மெஷர்மெண்ட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டாப் அப் பிளான் ஒன்று வந்து எடுத்துருங்க. டாப் அப் பிளான்னா இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 50க்கு 30 உங்கள் லேண்ட் சைஸ்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அளந்து பார்த்துருப்பீங்க, இந்த பக்கம் 50 அடி இருக்கும், இந்த பக்கம் 30 அடி இருக்கும், 4 பக்கம் அளந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம லேண்ட் வந்து டாக்குமெண்ட் எப்படி கரெக்டாக இருக்குதான்னு சொல்லி நீங்கள் நினச்சி கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. பட் ஆனால் அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக இருக்காது. ஒரு பக்கத்துலேயே 50, இன்னொரு பக்கம் 50, 30 கரெக்டாக இருக்கும். ஆனால் ட்ரையாங்கிள் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பில்டிங் வந்து கிராஸாக திரும்பி இருந்துக்கலாம். ஸோ நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுக்கு முன்னாடி உங்கள் இடத்தோட டாப் அப் பிளான் 4 திசையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா மூலை மட்டும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். ஒரு பக்காவான ஒரு பிளான் வந்து ரெடி பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம ஒன் டைம் தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோம். நம்ம என்ன சைஸ் ரூம் வேணும், நம்மளோட ஹாலோட சைஸ் என்ன, பெட்ரூம் சைஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு பில்டரை வச்சு பக்காவான ஒன்றுக்கு ஒரு 3 பிளான் வந்து நீங்கள் போட்டுக்கிடுங்க. உங்களோட ரோடோட சைஸ் எவ்வளோ இருக்குது, ஸோ அதை வச்சு உங்களோட இடம் வந்து ஈஸ்ட் பேசிங்கா நார்த் பேசிங்கா இதை வச்சு வாஸ்து பிளான் ஒர்க் அவுட் பண்ணி ஒரு பக்காவான ஒரு பிளான் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கிடுங்க. ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுக்கப்புறம் ரூம் சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாமோ, இல்லை ஹாலை பெருசு பண்ணிக்கலாமோ, இல்லை இந்த இடத்த நம்ம கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ பக்காவான பிளான் வந்து ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்கு அடுத்தால நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாயில் டெஸ்ட் எடுக்கணும். நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண இடத்துல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு சாயில் டெஸ்ட் எடுத்துக்கணும். ஏன்னா வந்து வெளியிருந்து பார்க்கறதுக்கு வந்து மண் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கும், பட் உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியாது. நியர்பை கன்ஸ்ட்ரக்ஷன் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே தெரியல அவங்க வந்து எவ்வளோ ஆழம் குழி எடுத்துக்காங்க, என்ன மாதிரி மண் இருக்குது, பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது போயிட்டு இருந்தால் அவங்க எவ்வளோ ஆழம் எடுத்துக்காங்க அப்படிங்கிறத இதோட எல்லா டேட்டாவும் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கிடுங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் டெஸ்டிங். நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுக்கு உங்களோட போர் தண்ணி வந்து சூட்டபிள் தானா, உங்களோட போர் தண்ணியில் வந்து அயன் கண்டென்ட் இல்லை சால்ட்டு உப்புலாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்துடுங்க. தண்ணி நல்லா இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா வெளியே இருந்து மெட்ரோ வாட்டரோ இல்லை வெளியே இருந்து நீங்கள் லாரி தண்ணியோ வாங்கி ஊற்றி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து யூஸ் பண்ணுங்கள். பக்காவான வாட்டர் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துடுங்க. அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பில்டிங் பிளான் அப்ரூவ் வந்து கண்டிப்பாக வந்து வாங்கணும். நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுக்கு முன்னக்கூட்டி பில்டிங் பிளான் அப்ரூவ் வாங்கி தான் நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது வந்து கரெக்டான ப்ரொசீஜர். என்ன காரணத்துக்காகனா நீங்கள் அதாவது ஒரு சில லட்சங்கள் சேவ் பண்ணலாம்னு சொல்லி நம்ம நினைப்போம், ஆனால் பட் அப்படி கிடையாது. நீங்கள் இடத்துக்காக பல லட்சங்கள் செலவு பண்ணிப்பீங்க, கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக பல லட்சங்கள் செலவு பண்ணுறோம். பட் ஆனால் அந்த பில்டிங் பிளான் அப்ரூவ் இருந்தால் அந்த இடத்தோட மதிப்பும் வேறு, உங்களோட பில்டிங்கோட மதிப்பு வேறு. பில்டிங் பிளான் அப்படி இல்லாமல் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோனும் கிடைக்காது. நீங்கள் திரும்ப ரீசேல் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் ஏதாவது மணி தேவைப்படுது, உங்கள் பில்டிங்கை போய் நீங்கள் லோனுக்காக ஏதாவது வச்சிங்கன்னா பில்டிங் பிளான் அப்படி இல்லாமல் உங்களுக்கு லோன் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுக்கு முன்னக்கூட்டி உங்களுக்கு வந்து இயற்கையான லைட், அதாவது வெளிச்சம் ஏர் வந்து போகிற மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னல், விண்டோ, டோர்லாம் வந்து கரெக்டாக பக்காவாக பிளான் பண்ணிடுங்க. உங்களுக்கு நியர்பை சைடில் லெஃப்டில் வீடு இருந்ததுன்னா அவங்க வீட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் அவங்களுக்கும் நம்மளுக்கும் நேராக வந்து விண்டோஸ் எதுவும் வராத மாதிரி பார்த்துட்டு கொஞ்சம் ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ சைடில் மூவ் பண்ணி வச்சுக்கிடுங்க. பட் நல்ல வெளிச்சம் காற்று வராத மாதிரி ஒரு பெட்ரூமுக்கு 2 ஜன்னல் வச்சுருந்தா கூட பரவாயில்ல, நல்ல வெளிச்சம் காற்று வந்து உங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டு போகணும். என்ன காரணத்துக்காக சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் காலையில் இருக்கிறதுல எப்பவுமே வந்து லைட்டே யூஸ் பண்ணாமல் அந்த சூரிய வெளிச்சத்திலே வந்து லைட்டே யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து இருக்கிற மாதிரி நல்ல வென்டிலேஷன், ஏர் வென்டிலேஷன் வர மாதிரி பிளான் பண்ணிக்கிடுங்க. அடுத்து பார்க்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பிளான் எக்ஸ்பென்சிவ். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதில் இன்னைக்குள்ள ட்ரெண்டு, இன்னைக்குள்ள ஸ்டேட்டஸ் மட்டும் நீங்கள் பார்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடாது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மகிட்ட ஒரு பைக்கு தான் இருக்குது, நம்மகிட்ட வந்து ஒரு சின்ன கார் தான் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா
சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம எங்கே கார் வாங்க போகிறோம், இல்லை குட்டியாக தான் கார் இருக்குது, இல்லை நம்ம கார் வாங்க போகிறோம்னு சொல்லிட்டு அதுக்கான ஸ்பேஸ் ஒதுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் கம்பல்சரியாக நீங்கள் பிளான் பண்ணச்சிலே வந்து ஒரு பைக் இருக்குன்னா நாளைக்கு 3 பைக் நம்ம விட போகிறோம், நம்மளுக்கு வந்து ஃபியூச்சரில் 1க்கு 2 கார் வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கார் விடுறதுக்காக கார் பார்க்கிங் வந்து நல்லா நீங்கள் வந்து அலர்ட் பண்ணி பிளான் பண்ணிக்கிடுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பக்கத்தில் இடம் காலியாக இருக்கும். சிலவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதில் என்ன வச்சுருப்பாங்கன்னா, சைட்லலாம் இடம் காலியாக தான் இருக்குது, நம்ம இதுக்கு கார் பார்க்கிங் விட்டு நம்ம ரோட்டில் விட்டுக்கலாம் பண்ணுவாங்க. பட் ஆனால் அப்படி அந்த தப்பு பண்ணாதீங்க. கார் பார்க்கிங்காக தனியாக வந்து ஒரு இடம் வந்து நீங்கள் அலாட் பண்ணிக்கிறங்க. எக்ஸ்ட்ரா வந்து பைக் விடுற மாதிரி கூட நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பேசஸான இடம் அலாட் பண்ணிக்கிறங்க. அடுத்து வந்து அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு உள்ள இதை மட்டும் நீங்கள் யோசிக்கணும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மட்டும் தான் கட்ட போகிறோம், நம்ம வீட்டில் 2 பேர் தான் இருக்காங்க, மேலே நம்ம ஒரு ரூம் கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணாதீங்க. ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பசங்க நாளைக்கு மேரேஜ் ஆகலாம், பெரிய பசங்க ஆகலாம், அவங்களுக்கும் ஒரு வீடு தேவைப்படும். ஸோ அதை பிளான் பண்ணி இப்போவே வந்து நீங்கள் பேஸ்மெண்ட்டில் போடச்சில கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் கிரவுண்ட் இல்லாமல் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளோருக்கு தேவையான பேஸ்மெண்ட்டில் வந்து ஸ்ட்ராங்காக போட்டுக்கிடுங்க. நீங்கள் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாட்டா கூட பரவாயில்ல, ஃபியூச்சரில் அடுத்த ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதில் நம்ம வந்து ஃபவுண்டேஷன் அதுக்காக போடலை, அதனால் மேலே வந்து நம்மளால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியாத ஒரு டவுட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ ஃபவுண்டேஷன் போடச்சிலேயே 2 ஃப்ளோருக்கு சேர்த்து ஃபவுண்டேஷன் பில்லர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக ஸ்ட்ராங்காக போட்டுக்கிடுங்க. நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் கழிச்சு கூட மேலே கூட ஒரு 2 ஃப்ளோர் கூட நீங்கள் சேர்த்து கூட கட்டுற மாதிரி பிளான் பண்ணிக்கிடுங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிடுங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய்க்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க, 2000 ரூபாய்க்கும் பண்ணுவாங்க, 3000 ரூபாய்க்கும் பண்ணுவாங்க, ப்ரீமியமாக 3500 4000 ரூபாய்க்கும் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து என்ன பட்ஜெட்டை நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கிடுங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ரேட்டு ஒரு பில்டர் சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து அவங்க வந்து அதிகமான ரேட் எதுக்காக சொல்கிறாங்க, என்ன குவாலிட்டி மெட்டீரியலுக்காக யூஸ் பண்ணி அவங்களோட டாக்குமெண்ட், அவங்கள்ட்ட வந்து மெட்டீரியலோட எல்லா இதையும் வந்து நீங்கள் டாக்குமெண்ட்டாக கேட்டுக்கிடுங்க. கம்மியான ரேட்டுக்கு ஒரு பில்டர் சொன்னால் கூட என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க, ஒயரிங் என்ன யூஸ் பண்ணுவாங்க, பைப்பு என்ன பிராண்டட் யூஸ் பண்ணுவாங்க, செங்கல் ஒயர் கட்டு செங்கல் என்ன செங்கல் யூஸ் பண்ணுறாங்க, கம்பியை வந்து என்ன கம்பி யூஸ் பண்ணுறாங்க, ஏஆர்எஸ்ஸா, ஐஸ்டீலா, ஜேடபிள்யூவா, டாடா ஸ்டீலா, என்ன ஸ்டீல் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மெட்டீரியலோட எல்லா டேட்டாவும் வந்து நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டாக வந்து நீங்கள் வந்து அவங்கள்ட்ட கலெக்ட் பண்ணிக்கிறீங்க. ரியாலிட்டியாக கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பிளான் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து இப்போ வந்து ஒரு 60 லட்ச ரூபா வந்து ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து அதுலேருந்து ஒரு 10% ஒரு 6 லட்ச ரூபா அடிஷ்னலாக கன்ஃபார்மாக வந்து செலவாகும். அதுக்கு வந்து நீங்கள் ப்ரீ பிளான் வந்து வச்சுருக்கேன். நம்ம என்ன பட்ஜெட் போகிறோமோ அதை விட அடிஷ்னலாக எவ்வளோ செலவாகுதோ அதுக்காக ஃப்ரீயாக வந்து நீங்கள் ப்ரிப்பராகவே வந்து பிளான் பண்ணி அமௌண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிடுங்க. உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறத தெளிவாக இருங்க. இவ்வளோ ரேட்டில் பண்ண போகிறோம், என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் கிளியர் பண்ணிக்கிடுங்க. நீங்கள் வந்து ஒரு பில்டரை வந்து சூஸ் பண்ணதுக்கு முன்னாடி அவங்களோட என்ன மாதிரி பில்டர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, அவங்களோட பழைய ப்ராஜெக்ட்லாம் எப்படி பண்ணி முடிச்சுட்டாங்க, சொன்ன டயத்தில் கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்களா, அவங்க வந்து கமிட் பண்ண மாதிரி அந்தந்த பொருள்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்கிறத செக் பண்ணி பாருங்கள். அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி குறிப்பாக வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் கேமரா வந்து ஃபிட் பண்ணுங்க. நீங்கள் வந்து ஒரு பில்டர்கிட்டையோ இல்லை ஒரு மேஸ்திரிட்டையோ வேலை கொடுத்துருந்தா கூட நீங்கள் வந்து உங்களால் ரெகுலராக போக முடிஞ்சால் கண்டிப்பாக சைட் விசிட் பண்ணுங்கள். ஒருவேளை போக முடியலன்னா நீங்கள் சைட்டில் கேமரா வந்து ஃபிட் பண்ணிட்டு எப்போவுமே அந்த கேமராவில் வந்து வாட்ச் பண்ணிட்டுருக்கேன். டெய்லி என்ன வேலை நடக்குது, நம்ம வந்து கொடுக்குற பேமெண்ட்டுக்கு கரெக்டாக வேலை தான் நடக்குதா, கரெக்டான மெட்டீரியல் தான் அங்கே யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் எப்போவுமே வந்து நீங்கள் ஒரு டைம் ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தால் அது வந்து ஒரு நல்ல ரிலேட்டிவாக இருக்காது. நீங்கள் அவங்களோட ஃபோன் பண்ணி பில்டர் இந்த சிமெண்ட் யூஸ் பண்ணுறீங்களா, அந்த கம்பி யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க நல்லா பண்ணிட்டு இருந்தால் கூட நீங்கள் ஒய்யாமல் கேட்டுகிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது வந்து கரெக்டாக இருக்குது, என்னடா ஒய்யாமல் கேட்குறாங்கன்னு சொல்லி நல்ல பில்டர் கூட கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் கேமரா ஃபிட் பண்ணிட்டா நீங்கள் அவங்களோட எந்த கொஸ்டினும் கேட்க தேவையில்லை. ஸோ சொன்ன மாதிரி பொருள் வருதா வைக்கிறா அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டாலே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டோட்டல் பட்ஜெட்டை பிளான் பண்ணி நீங்கள் வந்து லோன் போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் அமௌண்ட் வந்து லோனுக்கு வந்து போகாதீங்க. நீங்கள் வந்து ஒரு 60 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70% வந்து மினிமம் அமௌண்ட்டு நீங்கள் வந்து பேக்கப் ரெடி பண்ணி வச்சுட்டு மீதி அமௌண்ட் வந்து பேங்க் லோன் போங்க. அதாவது முழுசாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபுல் அமௌண்ட் வச்சுட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியாது. அப்படி பார்த்தா நம்மளால் ஒரு ஸ்டெப்ஸே எடுத்து வைக்க முடியாது, லோன் வாங்கி தான் பண்ண முடியும். பட் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து முடிஞ்ச அளவு கொஞ்சமாவது கையில் வந்து காசு வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பிளான் வந்து ரெடி பண்ணுங்கள். எதுக்காக சொல்கிறேன்னா ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா லோன் அமௌண்ட் வந்து பேங்க்லேருந்து லோனை டிபெண்ட் பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதுக்கு அப்புறம் வந்து அடுத்த ஒரு 4-5 வருஷம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும். என்ன காரணம்னா ஃபுல்லாகவே இஎம்ஐ போட்டு நீங்கள் லோன் போட்டு மொத்த வீடும் கட்டினீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து லோன் அடைக்க வேண்டியது இருக்கும், ஃபேமிலி ரன் பண்ண வேண்டியது இருக்கும்.
ஸ்கூல் ஃபீஸஸ் இருக்கும், எதிர்பாராத எக்ஸ்பென்சிவ் இருக்கும். ஸோ உங்கள் கையில் அதுக்காக சில வருஷங்கள் நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம். இப்போ நீங்கள் எந்த இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ பண்ணுற என்ற போதுமான அளவு அமௌண்ட் இல்லாட்டா கூட ஒரு 2-3 வருஷம் வெயிட் பண்ணி கொஞ்சம் அமௌண்ட்டு கையில் பேக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி அமௌண்ட்டு லோனுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்காது. ஓரளவு நீங்கள் மேனேஜ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணலாம். அடுத்த பாயிண்ட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னென்ன மெட்டீரியல் வந்து பில்டர்கிட்ட பேசுனீங்க, என்ன சிமெண்ட் பேசுனீங்க, என்ன கம்பி பேசுனீங்க, பைப்பு என்ன பைப் யூஸ் பண்ண போகிறோம், என்ன டைல் யூஸ் பண்ண போகிறோம், இது எல்லாமே வந்து டாக்குமெண்ட் எல்லாமே ரைட் பண்ணிடுங்க. என்னென்ன மெட்டீரியலோ டோட்டலாக ரைட் பண்ணுங்க. என்ன டேப் போட போகிறீங்க, கிச்சனில் எத்தனை டைல் ஓட்ட போகிறீங்க, என்ன கம்பியோட திக்னஸ், என்ன ராடு யூஸ் பண்ண போகிறீங்க, 60 mm யூஸ் பண்ண போகிறீங்க இல்லை 20 mm ராடு யூஸ் பண்ணுறீங்க, எல்லாமே டாக்குமெண்ட்டில் A to Z பக்காவாக டாக்குமெண்ட் வந்து ரைட் பண்ணிடுங்க. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து எல்லாம் மறந்துட்டேன், இல்லை நான் இது சொல்லலை வைக்கிறேன், இல்லை இதுதான் ரேட்டு நான் இதை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் எல்லாமே டாக்குமெண்ட்டில் மெட்டீரியலோட குவான்டிட்டி என்னென்ன மெட்டீரியல், அந்த மெட்டீரியலோட காஸ்ட் எவ்வளோ, ஒரு மெயின் டோர் போட்டதாக இருந்தால் அந்த மெயின் டோர் நம்ம டீக் கூட்டு போட போகிறாங்களா, இல்லை படாக் போட போகிறாங்களா, இல்லை படாக் போட்டதாக இருந்தால் அதோட ரேட் எவ்வளோ, டீக் கூட்டு போடுறதா இருந்தால் டீக் கூட்டு ஃபஸ்ட் குவாலிட்டியாக செகண்ட் குவாலிட்டியாக, அதோட ரேட்டு ஓவரால் ரேட் எவ்வளோ அப்படிங்கிறத எல்லாமே அந்த டாக்குமெண்ட்டில் ரைட் பண்ணிடுங்க. நீங்கள் ஒரு பாத்ரூமில் வந்து ஒரு கிளாஸ் செட் வைக்கிறீங்கன்னா, இப்போ பேரிவேர் வைக்கிறாங்கன்னா பேரிவேரை ஜாக்வார் வைக்கிறதுனா ஜாக்வாரில் என்ன ரேட்டில் அந்த கிளாஸ் செட் வந்து அவங்க வச்சு கொடுப்பாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, ஃபியூச்சரில் வந்து பட்ஜெட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஜாக்வார் பிராண்டு பேசிட்டு ஜாக்வார் லோ காஸ்ட் கூட வச்சுருவாங்க. ஸோ இதில் வந்து ஹை எண்ட் மாடல் வைக்கிறது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து உங்களுக்கு ரேட்டும் வந்து அவங்க பில்டர் வந்து கோட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஹை எண்ட் கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அவங்க எவ்வளோ காஸ்ட் சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியலோட காஸ்ட் வந்து மென்ஷன் பண்ணிக்கிடுங்க. அடுத்து வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங். நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் வந்து எந்தெந்த இடத்துல ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணச்சுல அவங்களுக்கு வந்து பெருசாக தெரியும். அவசரமாக நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக அந்த டேட்டுக்குள்ளே முடிஞ்சதாக பண்ணுவாங்க. பட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் வச்சுருந்துக்கலாம், ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாததுக்கு பதிலாக பிஃபோராக ஒரு பிளான் போட்டுருங்க. எந்தெந்த ரூமில் எங்கெங்கே எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் வருது, லைட் பாயிண்ட் எங்கே வருது, ஏசி பாயிண்ட் எங்கே வருது, சுவிச்சஸ் எங்கே வருது, ஹீட்டர் எங்கே வருது, ப்ரிப்பராக எல்லாமே ஒரு டிராயிங் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிஃபோராகவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் இந்த இடத்துல உங்களுக்கு பாயிண்ட் வருது, ஓகே நம்ம இதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாமா இல்லை சொல்லி ப்ரிப்பராக சொல்லிட்டீங்கன்னா பில்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஸோ எங்கள் ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்கன்னு சொல்லி உடச்சி ரீஒர்க் பண்ண வேண்டிய வேலையை அவங்களுக்கு மிச்சம். உங்களுக்கும் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜில் இந்த பாயிண்ட்டை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கிளைண்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து அந்த மன கஷ்டமும் வராது. ஸோ பிஃபோராக வந்து எல்லாமே பிளான் பண்ணிக்கிறங்க. அடுத்து வந்து முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங். நீங்கள் வந்து பிளம்பிங் பைப் யூஸ் பண்ணதில் பக்காவாக பாத்ரூமுக்கு, கிச்சனுக்கு, வெதரிங் ஹோஸ்க்கு மொட்டை மாடிக்கு வாட்டர் ப்ரூஃபிங் வந்து மட்டும் கரெக்டாக பண்ணிடுங்க. நிறைய வீட்டில் என்ன ஆகும், நிறைய நம்ம அப்பார்ட்மெண்ட்லாம் போய் பார்க்குறோம், கன்ஸ்ட்ரக்ஷனாக பண்ணுறது என்ன ஆகுதுன்னா எல்லாருமே வாட்டர் ப்ரூஃப் வந்து பாத்ரூமில் பாட்டை மட்டும் தான் வாட்டர் பண்ணுறாங்க, வால் வாட்டர் பண்ணதில்லை. ஸோ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதில் பாட்டம் வாட்டர் பண்ணிட்டு ஸோ லீக்கேஜ் இல்லைன்னு சொல்லி நம்ம நினைப்போம். அப்படி கிடையாது. ரியாலிட்டியில் என்ன நடக்குன்னா நீங்கள் வந்து லீக்கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே மட்டும் தண்ணி படாது, ஒரு 3 அடி இடுப்பு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தெறிக்கும். ஸோ தண்ணி தெறிக்கிறதுனால பாத்ரூமுக்கு சைடு வால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து உங்களுக்கு வந்து சீப்பேஜ் ஆகி பாத்ரூமுக்கு வெளியே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்டெல்லாம் உரிய ஆரம்பிக்கும். என்ன காரணத்துக்குன்னா அவங்க பாட்டை மட்டும் தான் வாட்டர் பண்ணியிருப்பாங்க தவிர வால் வாட்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதில் கரெக்டான முறையில் வாட்டர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி கிச்சன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி 9 ட்ராப் கரெக்டாக வச்சுருக்காங்க. 9 ட்ராப் மீன் அதாவது ஸ்மெல் ரிட்டர்ன் ஆகாமல் இருக்கிறதுக்காக வெறும் எல்போ பைப்போ வைக்காமல் கரெக்டாக ப்ராப்பராக அந்த 9 ட்ராப் வச்சு நாளைக்கு ஸ்மெல் வரக்கூடாது. ஏன்னா கிச்சனில் தான் நிறைய வேஸ்டேஜ் வந்து உள்ள விடும். ஏன்னா நம்ம சாப்பாடு நம்ம சாப்பிட்டு வேஸ்டேஜ் எல்லாம் போடுறதுல அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பிளாக் கலரில் அப்படியே அடப்பு கணக்காக சில வருஷத்தில் வரும். ஸோ அது கரெக்டாக வாட்டர் பண்ணி பைப்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு செக் பண்ணிக்கிடுங்க. வெதரிங் கோர்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் வாட்டர் ப்ரூஃப் கரெக்டாக பண்ணி வெதரிங் கோர்ஸ் ஸ்டைல் போட்டு அதுக்கு ஜாயிண்ட்டுக்கெல்லாம் எஃப்ஆர்சிக்கு ரோட் போட்டுருக்காங்க, இல்லை ஜாயிண்ட்டுக்கு வந்து ஒயிட் ஷீட் வைக்கிறாங்களா, இல்லை ப்ராப்பராக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிடுங்க. இந்த டயத்தில் வந்து வாட்டர் ப்ரூஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஷீட் வந்து உங்களுக்கு லைஃபே கொடுக்காது. என்ன காரணத்துக்குன்னா அடிக்கிற வெயிலுக்கு மலைக்கு ஒரு 4-5 வருஷம் தான் அது வரும். பட் நீங்கள் ப்ராப்பராக வந்து வெதரிங் கோர்ஸுக்குன்னு சொல்லி அந்த அடிஷியும் இருக்குது. ஒரு டைலுக்கும் ஒரு ஸ்பேஸர் வச்சு அந்த ஸ்பேஸருக்குள்ள டைல் அடிஷியூ போட்டால் மட்டும் தான் உங்களுக்கு பக்காவான வாட்டர் ப்ரூஃபுக்கு அதை செக் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட், பில்டருக்கு வந்து நீங்கள் பேமெண்ட் வந்து எப்படி பே பண்ணுறீங்க, அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பிரிச்சுங்க. 2 பேமெண்ட்டாக சிங்கிள் நான் ஒரு பெரிய அட்வான்ஸ் கொடுக்குறேன், பாதியில் ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிறது கொடுக்காதீங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதில் நடக்க இப்போ நீங்கள் பேஸ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணி அதுக்கு ஒரு பேமெண்ட், பிரிக் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிங்களா அந்த ஸ்டேஜுக்கு ஒரு பேமெண்ட், ரூஃப் கம்ப்ளீட் பண்ணிங்களா அதுக்கு ஒரு பேமெண்ட், ஒயரிங் பண்ணுறீங்களா அதுக்கு ஒரு பேமெண்ட், பிளம்பிங் பண்ணுறீங்களா அதுக்கு ஒரு பேமெண்ட், பெயிண்டிங் பண்ணுறீங்களா அதுக்கு ஒரு பேமெண்ட், ஃபிட்டிங் ஐட்டம் நீங்கள் பாத்ரூம் கிளாஸ் எல்லாம் அதுக்கு ஒரு பேமெண்ட். அந்த ஸ்டேஜ் பிரிச்சிட்டிங்கன்னா 2 பேருக்குமே சேஃப்டி. அதாவது நீங்கள் வந்து அந்தந்த வேலைக்கு மட்டும் தான் அந்த பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க, அவங்களுக்கும்
அந்தந்த வேலைக்கு மட்டும் தான் பேமெண்ட் வாங்கியிருப்பாங்க. ஸோ ஒரு வேலை வந்து அந்த பில்டிங் கண்டினியூ பண்ண ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆனால் கூட நீங்கள் அந்த வேலைக்கு மட்டும் தான் பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க. எக்ஸ்ட்ரா எந்த பேமெண்ட் நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பேமெண்ட் பண்ணிங்கன்னா 2 பேர்த்துக்குமே சேஃபாக இருக்கும். அதை நீங்கள் அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிடுவீங்க. இந்தந்த வேலைக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ், இந்தந்த வேலை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அந்தந்த பேமெண்ட், அந்த வேலை முடிய அந்தந்த பேமெண்ட் நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் அவங்க வேலையும் சீக்கிரம் நடக்கும். பேமெண்ட்டும் கரெக்டாக அது முடிய நீங்கள் ரிலீஸ் பண்ணால் உங்களுக்கும் சேஃபில் இருப்பீங்க, வேலையும் ஃபாஸ்ட்டாக நடக்கும். அதனால் வந்து பேமெண்ட் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து எல்லாமே ப்ராப்பராக வந்து அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. ஓவராலாக எவ்வளோ பட்ஜெட்டு, எவ்வளோ மந்த்தில் இந்த ப்ராஜெக்ட் முடிப்பாங்க அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் வந்து அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்து முடிக்கிற வரைக்கும் ஈஸியாகவும் அந்த டேட்லேயும் கன்ஸ்ட்ரக்ஷனும் கொஞ்சம் சீக்கிரமாக வேலையும் முடியும், பட்ஜெட்டும் மோஸ்ட்லி அந்த எடுத்த பட்ஜெட்லேயும் முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுக்கு முன்னாடி இது எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது, கன்ஸ்ட்ரக்ஷனும் தரமான முறையில் நல்லாவும் முடிஞ்சிருக்கும்.